ரீசெண்ட் டைம்ல தல தோனி அவர்கள் சென்னைக்கு வரும்போது அவர் வியர் பண்ணிட்டு இருந்த டிஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாட் டாட் சிம்பிள்ஸ் டேஷ் டேஷ் சிம்பிள்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த சிம்பிள்ஸ் என்னன்றதை டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது ஒரு மார்ஸ் கோட். இந்த மார்ஸ் கோட் வந்து 1800ல சாமுவேல் மார்ஸ் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து உடம்புக்கு முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சரியான கம்யூனிகேஷன் வராதனால அவரோட ஒய்ஃபோட ஃபியூனரலை போய் அட்டன் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதனால அவர் என்ன பண்ணாருன்னா கண்டிப்பா இதுக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒரு கம்யூனிகேஷன் மெத்தடை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த மார்ஸ் கோட். இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு சில நேவி, அப்புறம் மிலிட்ரி, இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ்ல வந்து இன்னுமே இந்த மார்ஸ் கோட் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மார்ஸ் கோட் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டாட்ஸ், இன்னொன்னு டேஷ். டாட்ஸை வந்து டியாவும் டேஷை வந்து டாவாவும் சொல்றாங்க. ஸோ A to Z வந்து ஒரு ஆல்பபெட்டுக்குமே வந்து டேஷ் டாட் அப்படின்னு மாறி மாறி இருக்கிறதுனால இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டா டி அந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தலை போட்டுட்டு வந்த இந்த டிஷர்ட்ல இருக்கிற டீகோடிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த டீகோடிங் பத்தி 2025 IPL என்ன சொல்ல வராருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம காமெண்ட்ஸ்